சந்திரபாபு நாயுடுவின் ஒரு கையிலும் இவர்களினுடைய வாழ்க்கை பிச்சையினால் அதிகாரத்திற்கு வந்திருக்கிற நரேந்திர மோடி சர்க்கார் இந்திய துணைக்கண்டத்தில் இருக்கிற மாநிலங்களை எந்தெந்த வகையிலே முடக்கி அதிலே குளிர்காயலாம் என்று நாளொரு வண்ணமும் பொழுதொரு வேதியுமாக திட்டங்களை தீட்டி நடைமுறைப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். அதில் ஒரு திட்டம்தான் இந்த தேசத்தில் மீண்டும் ஒரு அறிவிக்கப்படாத நெருக்கடி நிலையை உருவாக்குகின்ற வகையில் இந்திய துணைக்கண்டத்தில் இருக்கிற எல்லா மாநிலத்தை சார்ந்தவர்களும் 3 மொழிகளை கட்டாயமாக படிக்க வேண்டும் என்கிற சட்டத்தை நடைமுறைப்படுத்துகின்ற திட்டம். ஒரு ஜனநாயக நாட்டில் கூட்டாட்சி தத்துவத்தின் மூலமாக ஒரு சர்க்காருக்கு தலைமையேற்றிருக்கிற ஒரு அமைச்சரவை தன்னுடைய மிருக பெரும்பான்மையை தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி தன்னுடைய ஆணவத்தின் உச்சமாக அதிகாரத்தின் வெளிப்பாடாக இந்தி பேசாத மக்கள் வாழுகின்ற மாநிலங்களினுடைய குரல்களை நெருக்கின்ற வகையில் தமிழ்நாடு, ஆந்திரா, கேரளா போன்ற தீபகற்ப இந்தியாவின் தென்திசை நுழைவாயில் மாநிலங்களை அடக்கி ஒடுக்கி ஆளுகின்ற கனவினை பிஜேபி கண்டுகொண்டு இன்றைக்கு மும்மொழி திட்டத்தை அறிமுகப்படுத்தி இருக்கிறார்கள். இங்க இருக்கிற பெரியவர்களுக்கும் கற்றறிந்தவர்கள் வாழுகின்ற இந்த மண்ணிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற நடுநிலையாளர்களுக்கும் நான் உன்னை பணிவோடு தெளிவுபடுத்த விரும்புகிறேன். இந்தி என்கிற மொழிக்கு திராவிட முன்னேற்ற கழகம் எதிரான இயக்கம் என்பதை போன்ற ஒரு பிம்பத்தை இன்றைக்கு கட்டமைத்துக் கொண்டிருக்கிறார்கள். திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தளவில் எந்த மொழிக்கும் எதிரான அரசியல் இயக்கம் இல்லை இந்த இயக்கம். ஆனால் எந்த மொழியை கற்றுக்கொள்வதை இந்த இயக்கம் ஏற்றுக்கொள்கிறது. ஆனால் எந்த மொழியையும் எங்கள் மீது திணிக்க நீங்கள் முற்படுவீர்களே ஆனால் திராவிட முன்னேற்ற கழகம் மீண்டும் ஒரு 3ஆம் மொழி போர் களத்திற்கு தயாராகி கொண்டிருக்கிறது என்பதை கட்டியம் கூறி எடுத்துச் சொல்லுகின்ற வகையிலேதான் இன்றைக்கு நாடு முழுவதும் இந்த பொதுக்கூட்டம் இளைஞரடியின் சார்பில் நடத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது. 1935 கிட்டத்தட்ட 90 ஆண்டுகளுக்கு முன்னால் பெரியவர் பக்தவச்சலம் அவர்கள் தமிழ்நாட்டினுடைய மாகாணத்தினுடைய முதலமைச்சராக இருந்த நேரம் சென்னை மாகாணத்தினுடைய முதலமைச்சர் அவர்தான் சொன்னார், இந்தியாவில் அட்டவணையில் இருக்கக்கூடிய 21 மொழிகளுள் இந்தியும் ஒரு மொழி, அந்த மொழி ஆட்சி மொழியாக அலுவல் மொழியாக கடைபிடிக்கப்பட வேண்டும் என்று பக்தவச்சலம் சொன்னார். பக்தவச்சலம் இந்தியை தமிழின் மீது திணிப்ப முயன்ற பொழுது இந்த தேசத்தில் இன்னும் சொல்ல போனால் இந்த பூமி கண்டத்தில் தான் பேசுகின்ற தாய்மொழிக்காக தன்னுடைய உடலில் பெட்ரோலை ஊற்றி மண்ணெண்ணெயை ஊற்றி தீ வைத்து செத்து போன தாளமுத்து நடராசன், கீழப்பழுவூர் சின்னசாமி, ஆசிரியர் முத்து, ஆசிரியர் வீரப்பன், இன்றைக்கும் மறைந்தும் மறையாமல் இருக்கிற அண்ணாமலை பல்கலைக்கழகத்து மாணவன் சிதம்பரம் ராஜேந்திரன் என்று உயிர் பலி கொடுத்ததை தடுத்து நிறுத்திய இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம். அதற்கு பின்னால் உடலெல்லாம் மூளை பெற்றவர் என்று வர்ணிக்கப்பட்ட சக்கரவர்த்தி ராஜகோபாலாச்சாரியா, இந்திய துணைக்கண்டத்தினுடைய முதல் கவர்னர் ஜெனரல், சென்னை மாகாணத்தினுடைய பிரதம அமைச்சர் என்கிற கர்வத்தில் அந்த அதிகாரத்தில் அவர் இந்தியை திணிக்க முற்பட்ட பொழுது 2ஆம் மொழி போரையும் சந்தித்த இயக்கம் திமுக. தமிழ்நாட்டின் தெருவீதிகளில் மத்திய சர்க்காரினுடைய நிறுவனங்கள் செயல்படாமல் சம்பித்து போகின்ற சூழ்நிலையை களப்போராட்டத்திலே திராவிட முன்னேற்ற கழகம் உருவாக்கியது 1965. அதற்கு பின்னால் 2 ஆண்டுகளில் நடைபெற்ற சட்டப்பேரவை தேர்தலில் எதிர்த்திருந்த இயக்கங்கள், இந்தியை திணிப்பதற்கு முற்பட்ட இயக்கங்கள் அரசியல் உலகத்தில் இன்றைக்கு வரையில் காணாமல் போயின என்கிற வரலாற்றை எழுதிய இயக்கம் திமுக என்பதை பிஜேபிக்கு நான் அந்த வேலையின் வாயிலாக தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். பாரதிய ஜனதா கட்சியினுடைய தமிழ் மாநில தலைவராக இருக்கிற அண்ணாமலை அவர்கள் இன்னைக்கு மாலையிலே பத்திரிகையில் ஒரு செய்தி வெளியிட்டிருக்கிறார். மும்மொழி கொள்கைக்கு ஆதரவாக இந்த நாட்டில் கையெழுத்து இயக்கத்தை துவங்க போவதாக அவர் அறிவித்திருக்கிறார். அறிவார்ந்த பெருமக்களே, உங்களை நான் கேட்கிறேன், ஒரு தேசத்தில் ஒரு மாநிலத்தினுடைய மொழியை அழிப்பதற்கு இவர்கள் இந்தியை எப்படி பயன்படுத்தி எந்தெந்த மொழிகள் அழிந்து போயிருக்கிறது என்பதை நீங்கள் எண்ணி பார்க்க கடமைப்பட்டிருக்கிறீர்கள். இந்தி பேசுகின்ற மக்களினுடைய மத்திய
மக்களினுடைய தாய்மொழி போஜ்புரி இன்னைக்கு நடைமுறையிலே இல்லை. பிரதமர் மோடியை இந்த நாட்டிற்கு தந்த குஜராத் மண்ணில் அந்த மக்கள் பேசிய குஜராத்தி இன்னைக்கு அழிந்து போயிருக்கிறது. அசாமி நடைமுறையிலே இல்லை. உத்தரகாண்டிலும் பீகாரிலும் அங்கு வாழுகின்ற மக்கள் பேசிய மொழியை அழித்துவிட்டு இந்தியை அங்கே நடைமுறைப்படுத்தி இருக்கிறார்கள். அந்த கனவைதான் தமிழ்நாட்டில் அவர்கள் நிறைவேற்றுவதற்கு துடித்துக் கொண்டிருக்கிறார்கள். நான் பிஜேபி தோழர்களுக்கு சொல்லுவேன், தந்தை பெரியாரால் போராட்டத்திற்கு தலைமை வகித்து அறிவிக்கப்பட்டவர் அறிஞர் அண்ணா அவர்கள். இந்திய எதிர்ப்பு போராட்டத்தினுடைய தமிழ்நாடு களத்திற்கு திராவிட இயக்கத்தினுடைய தளபதியாக அண்ணா அறிவிக்கப்பட்டார். அண்ணா தலைவர் கலைஞர் என்கிற மகத்தான தலைவரை போராட்ட களத்திற்கு அனுப்பி வைத்தார். மும்முனை போராட்டம் தொடங்கி அனைத்து போராட்டங்களிலும் திராவிட முன்னேற்ற கழகம் களமாடி மத்திய சர்க்காரின் கண்களில் விரல் விட்டு ஆட்டியது என்று சொன்னார். படித்தவர்கள், பண்பட்டவர்கள், அறிவார்ந்த பெருமக்கள், அதிகம் வாழுகின்றவர்கள், சிந்திக்க தெரிந்தவர்கள் வாழுகின்ற மண் இந்த மண் என்கிற காரணத்தால் தான். ஆகவே தான் மாய்மாலத்தை பயன்படுத்தி இந்தியை படிக்கக்கூடாது என்று திமுக சொல்கிறது என்று விசவ பிரச்சாரத்தை முன்வைக்கிறார்கள். நாங்கள் இந்தியை படிக்கக்கூடாது என்று சொல்லவில்லை, இந்தியை திணிக்காதீர்கள் என்று சொல்லுகிறேன். பிஜேபி தோழர்களை கேட்கிறேன், இந்தியை படித்துக் கொண்டிருக்கிற ராஜஸ்தானில் வாழுகிறவன், இந்தியை தன்னுடைய தாய்மொழியாக கொண்டிருக்கிற உத்தரப்பிரதேசத்திலும் பீகாரிலும் மத்திய பிரதேசத்திலும் வாழ்ந்து கொண்டிருக்கிறவன் இன்றைக்கு எத்தனை சதவீதம் பேர் பட்டம் பெற்றவராக இருக்கிறான்? அவன் கல்வித்துறையில் எந்த அளவில் உயர்ந்த இடத்தில் இருக்கிறான் என்று எண்ணி பார்த்தால் தமிழ்நாட்டில் துணைக்கண்டத்தில் இருக்கிற 138 கல்லூரிகளின் தரவரிசை பட்டியலை எடுத்துக்கொண்டால் 11வது தரவரிசை பட்டியலில் தமிழ்நாட்டினுடைய பல்கலைக்கழகங்கள் கல்லூரிகள் 11 கல்லூரிகள் இடம்பெற்றிருக்கிறது என்று சொன்னார். இருமொழியை கற்றிருக்கிற நாங்கள் அண்ணாவினுடைய கொள்கையான அடிநாத கொள்கையான மத்தியிலே கூட்டாட்சி, மாநிலத்தில் சுயாட்சி, அதே போன்று எங்களுக்கு அன்னை தமிழ் மொழி அடிப்படை மொழி, எங்களுடைய அறிவு மொழி, எங்களுக்கு வழிகாட்டுவதற்கு அந்நிய நாடுகளோடு தொடர்பு கொள்வதற்கு ஆங்கிலம் போதும் என்று அண்ணா சொன்னார். ஆகவே அண்ணா கற்றுத்தந்த அண்ணாவினுடைய பொன்மொழியான இருமொழி கொள்கையை தமிழ்நாடு பின்பற்றுகிற காரணத்தால் தான் இந்திய துணைக்கண்டத்தில் எவனும் எட்டி பார்க்க முடியாத உயரத்தில் இன்னைக்கு உலக தளத்தை தன்னுடைய விரல் நுனியில் விசையாடி கொண்டிருக்கக்கூடிய கூகுள் இயக்கத்தினுடைய தலைவர் சுந்தர் பிச்சை தமிழ் மொழியில் தமிழ்நாட்டில் பிடித்தவர். ஆகாயத்திற்கு பக்கத்தில் இருக்கிற சூரிய மண்டலத்தில் என்ன நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்பதை ஆராய்ச்சி செய்வதற்காக வானவெளியோடு போட்டி போட்டுக் கொண்டு வானமண்டலத்தில் சதுரங்கங்களை நிகழ்த்திக் கொண்டிருக்கிறதே இந்தியாவினுடைய ISRO இதனுடைய தலைவர் நம்முடைய மாவட்டத்தை சார்ந்தவர், தமிழ் மொழியில் படித்தவர் நாராயணன். இவருக்கு முன்னாள் தலைவராக இருந்தவர் நாகர்கோவிலை சார்ந்த சிவன் அரசு பள்ளிக்கூடத்தில் தமிழ் மொழியிலே படித்தவர். உலகத்தில் இந்திய துணைக்கண்டம் வல்லரசாக நாடாக மாறுவதற்கு எல்லா தகுதிகளும் எங்களுக்கு இருக்கிறது. அணு ஆயுதங்களை எங்களுக்கு செய்வதற்கு தெரியும். அந்த அணு ஆயுதங்களை எந்த இடத்தில் வெடிக்க வைத்து சோதனை செய்ய வேண்டும் என்பதும் எங்களுக்கு தெரியும் என்று அகிலத்திற்கு அறிவித்தாரே தேசத்தினுடைய ஜனாதிபதி அப்துல் கலாம் அவர்கள். ராமேஸ்வரத்து வீரவனாக பிறந்து பேப்பர் போட என்ற தொழிலை குலத்தொழிலாக தன்னுடைய வாழ்நாள் வருமான தொழிலாக கொண்டு அங்கிருக்கிற சாதாரண ஓட்டு கூரை வேயப்பட்ட தமிழ் மொழி பள்ளிக்கூடத்தில் படித்த அப்துல் கலாம் தான் இந்திய துணைக்கண்டத்தினுடைய விஞ்ஞான பெருமையை உலகத்திற்கு சொல்லி தந்தவர். நான் குறிப்பிட்டு சொன்னேனே, அறிவியல் மேதைகள் இவர்கள் யாருக்காவது இந்தி தெரியுமா என்று கேட்டு பாருங்கள், விசாரித்து பாருங்கள். தெரிய வேண்டிய அவசியமில்லை. இந்திய நாடாளுமன்றத்திலே கம்பீரமாக அண்ணா அவர்கள் உரையாற்றிக் கொண்டிருந்த நேரத்தில் வட இந்தியாவில் ஒரு தலைவன் சொன்னார், பேரறிஞர் அண்ணா அவர்களை நீங்கள் கடுமையாக நீங்கள் இந்திய விமர்சனம் செய்கிறீர்கள், 30 நாட்களில் இந்தியை நீங்கள் கற்றுவிடலாம், நீங்கள் 30 நாட்களில் கற்றுக்கொள்ளுங்கள் இந்தியை என்று சொல்ல நேரத்தில் அண்ணா சொன்னார், இந்தியில் 30 நாட்களுக்கு முன்னால் கற்றுக்கொள்வதற்கு என்ன இருக்கிறது என்று கேட்டு எங்கள் தமிழின் பெருமையை யமுனை நதிக்கரை ஓரத்தில் இந்திய நாடாளுமன்றத்தில் அண்ணா ஆணித்தரமாக சொன்னார் என்று சொன்னார். இலக்கிய வளமும் இலக்கண வளமும் மொழி வளமும் கொண்டிருக்கிற மொழி நம்முடைய தமிழ் மொழி. 5400 ஆண்டுகளுக்கு முன்னால் சீனாவினுடைய மஞ்சள் நதிக்கரையில் நாகரிகம் துவங்குவதற்கு முன்னால், கிரேக்கத்தில் யூக்ரட்டிஸ் நதிக்கரையில் நாகரிகம் துவங்குவதற்கு முன்னால்
இந்திய துணைக்கண்டத்தினுடைய நாகரிகத்தின் தொட்டில் என்று கருதப்படுகிற சிந்து சமவெளி நாகரிகம் புறப்படுவதற்கு முன்னால் 5400 ஆண்டுகளுக்கு முன்னால் எங்கள் அன்னை தமிழன் தன்னுடைய வரலாற்று முயற்சியாக இரும்பை கண்டுபிடித்தான். இரும்பிலான ஆயுதங்களை கண்டுபிடித்தான். அதன் மூலமாக உலகத்தில் முதலாக இரும்பின் பயன்பாட்டை கொண்டிருந்தவன் தமிழன் என்கிற வரலாற்றை பெற்றான் என்று சொன்னான். அத்தகைய வரலாற்றுக்கு சொந்தமான இந்த இனம் பேசுகிற மொழி தமிழ் மொழி. இந்த மொழியை அழிப்பதற்கு பல பேர் கனவு கண்டு காணாமல் போயிருக்கிறார்கள். அந்த வரிசையில் பிஜேபியும் பட்டியலிலே இடம்பெற்றிருக்கிறது. பிஜேபி தோழர்களுக்கு நான் சொல்லுவேன், தமிழ்நாடு என்பது இமயமலை போன்றது. இமயமலையில் மோதி மண்டை உடைந்தவர்கள்தான் அதிகமே உடைய இமயமலையின் பனித்துகள்களை கூட எவனும் உடைத்து பார்க்க நிகழ்ந்ததில்லை, அதில் வெற்றி கண்டதில்லை என்பதை மாத்திரம் சொல்லி 2500 கோடி ரூபாய் நிதிக்காக இந்தி மொழியை ஏற்றுக்கொள்ளுகின்ற கூட்டம் என்ற திராவிட இயக்க கூட்டம், திராவிட முன்னேற்ற கழக கூட்டம். எங்கள் தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் பிச்சை எடுத்தாவது அரசை நடத்துவார்களே ஒழிய பிஜேபியிடம் வண்டியிட்டு நிதி பெற்று அரசு நடத்த வேண்டிய அவசியம் எங்கள் இயக்கத்திற்கும் எங்கள் தலைவருக்கும் இல்லை என்பதை மட்டும் சொல்லி, எந்த வகையில் எத்துணைப்பட்டாலும் இந்தியை கூட்டி வந்தாலும் அதை எதிர்த்து களமாடுகின்ற உயிரோட்டமான திராவிட மாடல் சர்க்கார் தமிழ்நாட்டில் இருக்கிற காலவரையில் அது நடக்காது என்று சொல்லி மத்திய அரசாங்கத்திற்கு என்னுடைய வலிமையான கண்டனங்களை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.